வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச ஒரு நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, டவுட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன டவுட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, டீப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பா அந்த நண்பருக்கு பத்தி அப்படின்னா எப்படி ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவருக்கு பத்தி அப்படின்னா 3000 கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன பிரதர் ஒரு 3500 4000 கிராஃப்ட் வைக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஹெட்டுக்கு வந்து வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்பட்ட முடி பார்த்தீங்கன்னா 3500 கிராஃப்ட் வரைக்கும் 3000 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேவைப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா அவருக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டென்சிட்டி வைக்க வேண்டியதாக இருந்தது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு டென்சிட்டி கம்மியாக இருந்ததை தவிர ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகல. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 கிராஃப்ட் வரையும் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாம் 1000 கிராஃப்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2000 அதை ஒரு 3000 கிராஃப்ட்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த கேப்ல இருக்கிற அந்த 1000 கிராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து டென்சிட்டி அவருக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி செஞ்ச மாதிரி இவருக்கு தெரியுது. ஜிக்ஸாக் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம இவங்களுக்கு அந்த டென்சிட்டியோட பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் கொடுத்துருக்காங்க. டெம்போ லைனும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர்களை கேட்ட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சவங்க இல்லை. ஸோ அதுக்கு பிஃபோரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏர் ஃபால் ஆகிறவங்க இது நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து கேட்ட ஒரு கேள்வி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கலாமா? நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கெமிக்கல் இருக்கிற இடத்துல வேலை செய்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டஸ்ட் இருக்கிற இடத்துல வேலை செய்கிறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியே ஷாம்பு போட்டு போட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வாஷ் பண்ணுறதே நம்ம வந்து டீப்பாக பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு குளிக்கிறோம் இல்லையா? அதுவே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணாலே போதும் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பால்னஸ் வர்றதுக்கு முன்னாடி நானே செய்த ஒரு தவறு என்னன்னா டெய்லி ஷாம்பு போட்டு குளிப்பேன். என்னுடைய சில கெமிக்கல் இதில் வேலை செஞ்சதால பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஷாம்புமே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் கண்டென்ட் இருக்கக்கூடியதான். எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக் இல்லை. நீங்கள் ஆர்கானிக்லேயே வாங்கி யூஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா முடிய தேய்க்க அதோட திக்னஸ் வந்து குறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ஷாம்பு ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செய்யறதுக்கான கஷ்டங்கள் ரொம்ப இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு ஆனது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கண்டென்ட் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வாரத்தில் 2 டைம் மேக்ஸிமம் ஸோ ஷாம்பு போட்டு குளிங்க. மீதி இருக்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா தினமும் 1 டைம் 2 டைம் கூட பார்த்தீங்கன்னா பிளைன் வாட்டராகவே ஊற்றி நம்ம அலசிக்கங்க. ஸோ நான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணுவேன். பட் எம்டி வாட்டரில் யூஸ் பண்ணுவேன். 3 டேஸ் ஒன் இல்லை 4 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து சரியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ யாருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை நம்ம ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது டவுட் வேணும்னா அப்படி கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்கள். இன்னும் சில நண்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஒரு கிளினிக் பேர் பழைய நேம் வச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது இருக்கான்னு கேட்குறாங்க. நேம் மாறிடுச்சுன்றது கண்டிப்பாக அவனுக்கும் தெரியும். பட் அது ஃப்ளோவில் கேட்குறாங்க. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல். லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் இங்கே மட்டும் தான் இருக்குது. இதை சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலையும் போய் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வு இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏர் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ கன்சல்டேஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 9000 பேருக்கு மேலே சர்ஜரி பண்ணிட்டு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. நிறைய நல்ல கன்சல்டேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இதில் நம்ம சொல்லிக்கலாம். வேறு ஏதாவது ஒன்றா வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்க. கேட்டுருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.